எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிக்கொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் அப்படின்னா, வாழ்க்கையில தடுமாற்றங்கள் அப்படின்றது இயற்கையாக வருவதுதான். பெரிய பெரிய ஆளுகள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப அவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம்னா சரி, அவங்க சொத்துக்கு மேல 4 மடங்கு கடன்ல தான் இருப்பாங்க. சாமானியன் என்ன செய்வான், நமக்கு தான் இன்னைக்கு தான் கடன் கொடுக்குறவன் வந்து என்ன ஆசையை காட்டினா இவன் கடன் வாங்குவான்னு சொல்லித்தான் விளம்பரமே கொடுக்குறாங்க. ஆனா வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூரா கடன் கொண்டுதான் இன்னைக்கு செய்ய வேண்டிய சூழல்ல மக்கள் இருக்காங்க. ஏன்னா வாங்குற சம்பளம் குழந்தைகளுக்கும் வாழ்க்கைக்கு சரியா வரும் அப்படின்ற ரீதியில ஏதாவது சேமிச்சு நம்ம ஏதாவது உருவாக்கணும்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதனால கடனை வாங்கி அதுல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பொருளை உருவாக்குறது அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் கடன் வாங்குவான். ஆனா கரெக்டா ஒரு வீடு வாங்கினா வாங்குவான், வண்டி வாங்குறதுக்கு வாங்குவான். என்ன இதுக்குத்தான் நம்ம கடன்னு போவோம். இன்னைக்கு என்னென்னதுக்கோ பர்சனல் லோன் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கடன் ரீதியாக மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் தான் சொல்லணும். இதை இப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கணவன் மனைவி, அவர் உண்மையான ஒரு உழைப்பாளி, பாடுபடுறாரு. அவரு குடும்ப தேவைக்காக என்ன செய்யறாரு, கடன் கொண்டு ஒரு சில விஷயங்களை பண்றாரு. ஒரு 2 குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை அப்படியே வந்து கொஞ்சம் கடனை வாங்கி சிக்கனமா ஒரு வீடை வாங்கிடுவோமே அப்படின்ற ரீதியில எல்லாம் முயற்சி பண்றவங்கள நம்ம பாராட்டித்தான் ஆகணும். இதுல எனக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு பெருமையா ஒரு விஷயத்த சொல்லணும். எப்படின்னா, அவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசும்போது, ஒரு வாழ்க்கையில ஒரு சராசரி மனிதன் ஒருத்தர் அவர் வாழ்க்கையில எப்படி முன்னேறினான்றத பத்தி அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒரு 5,000 ரூபாய் தான் சம்பளம் அவருக்கு குழந்தை 2, இப்ப குடும்பத்துல 4 பேர். ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த 5,000 ரூபாய்ல 3,000 ரூபாய் வாடகை வீட்டு வாடகை வீடுதான், வாடகை 3,000 ரூபாய். 3,000 ரூபாய்க்கு பலசரக்கு, அந்த மாசத்துல பலசரக்கு 3,000 ரூபாய், அவங்க 4 பேர்த்துக்கு உரியதுதான். அது போக கையில வந்து 2,000 ரூபாய் காய்கறி அல்லது அத்தியாவசிய செலவுக்கு மனைவிட்ட கொடுத்துடுறாரு. இது போக ஒரு 2,000 ரூபாய் எடுத்து ஆத்திர அவசர செலவுக்கும் வச்சிடுறாரு. இப்ப இது 10,000 ரூபாச்சா, இந்த மிச்சம் 5,000 ரூபாய் இருக்கு பாருங்க, அத சிக்கனமா கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. இதுல முன்ன பின்ன வரலாம். ஒரு நேரம் வந்து 3,000 ரூபாய் இருக்கலாம், ஒரு நேரம் 4,000 இருக்கலாம். அப்ப முன்ன பின்ன இது இல்லாம அவர் 5,000 ரூபாய் அந்த சேவிங்லயே கொண்டு வரும்போது அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்த உடனே அதை ஒண்ணு சேர்த்து ஒரு பேங்க் லோனோட சேர்த்து ஒரு ஆட்டோ வாங்கி விடுறாரு. இந்த ஆட்டோ மூலமா இவருக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, இவருக்குடைய வருமானம் வருது. இதையெல்லாம் சேர்த்து என்ன செய்யறாரு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு ஒத்திக்கு வீடு எடுத்து போயிடுறாரு. இப்ப வாடகை இல்லை. இப்படி படிப்படியா வந்து ஒரு சாமானியன் தன்னுடைய உழைப்பால், சிக்கனத்தால் வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம், அவன் நல்ல நிலைக்கு வந்துட்டார் அவர். இப்படி அடிப்படையாக ஒரு வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இப்ப நாம சொல்லக்கூடிய விதிமுறைகள் இருக்கும். எதுக்குன்னா, பல பேர் வந்து பர்சனல் லோனை வாங்கிக்கிட்டு, ஏன்னா 4 கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு நான் கடன்காரனா இருக்கேன், நான் கடன் அடைக்கணும், கடன்காரனா இருக்கேன், அதுக்கெல்லாம் இந்த ஆன்சர் கிடையாது. அது நம்மளுடைய தேவைக்கு அதிகமா வாங்கி வச்சக்கூடிய தகுதிக்கு மீறின ஒரு நிலை. அதுக்கெல்லாம் நாங்க உள்ள வர்றதுக்கு இல்லை. ஏன்னா கடன் வாங்கும்போது ஜோசியர்கிட்ட போய், ஐயா நான் கடன் வாங்கலாமான்னு இருக்கேன், வாங்கலாமான்னு கேட்டா வாங்கினாங்க. ஏன்னா ஆனா ஜோசியர்கிட்ட போய் முதல் ஜாதகத்துல, ஐயா எனக்கு கடன் அவ்வளவு இருக்கியா அப்படின்னு சொல்லி புலம்புறது இந்த ஜோசியர்கிட்ட தான். அவர் என்ன செய்வாரு, அவர் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு தான் அவரால் சொல்ல முடியும். ஏன்னா இல்லாட்டி ஒவ்வொரு ஜோசியன் செக் போட்டு அடி தர முடியும் எல்லாரும் கடனுக்கும்? வாழ்க்கையில் நமக்குத்தான் சுய கட்டுப்பாடு அப்படின்னு வேணும்.
ஏன்னா எத்தனையோ ஒரு நியாயமான கஷ்டங்கள்லாம் இருக்காங்க. நான் அவங்களுக்கு தான் சொல்றது. அப்ப கடன் இன்றைக்கு வாழ்க்கையோடு பின்னி பிணைக்கப்பட்டு விட்டது. இந்த கடன்னால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ ஜோதிடத்துல லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் அப்படின்னு இருக்கு. லக்கணத்துக்கு 6ஆம் பாவம், நீங்க எடுக்கிற மாதிரி ராசிக்கு 6ஆம் பாவம் எடுத்துக்கலாம். இந்த 6ஆம் இடத்தை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடன், வழக்கு, நோய் அப்படின்னு சொல்லி சத்ரு அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஆனா 6ஆம் பாவத்தினுடைய தன்மை அதுல என்ன மாதிரி வெளிப்படுது அப்படின்னா, ஒருத்தனுக்கு 6ஆம் பாவம் நெருப்பு ராசியாக வந்தா அது நோயின் தன்மையை சுட்டி காட்டும். அதே 6ஆம் பாவம் நிலத்தத்துவமாக இருந்தால் அது உழைப்பையும் உயர்வையும் கொடுக்கும். அதே 6ஆம் பாவம் காற்றாசியாக இருந்தால் அவனுக்கு வழக்கு லிட்டிகேஷன் வரும். ஆனா 6ஆம் பாவம் ஜலராசியாக இருந்தால் அவனை கடன் தான் அவனுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு எல்லாத்துக்குமே கடன் இருக்கு. நம்ம தம்பி கூட இந்த டிவியினுடைய அணுகுமுறையாளர் ஒரு இருக்கார், நெறியாளர். அவரு, சாமி உலகத்துல கடன்காரங்க ரொம்ப இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு அவரு உங்களுக்காக ஏண்டுகிட்டு வந்தது அவர் தான். இப்ப அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இருந்தாலும் இந்த கடன் நிலையை பற்றி, கடன்னால பல பேருடைய வாழ்க்கை வீணா போச்சு. என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா, பெரிய கோடீஸ்வரன் கூட கடன் வாங்கிட்டு கடைசியில் அந்த கடனை அடைக்க முடியாம, ஏன்னா சொத்து 1 மடங்கு, கடன் 4 மடங்கு, ஐபி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இன்சால்வன்சி நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்ப கிரக ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த நவக்கிரகத்திலேயே ஒவ்வொரு கிரகமும் ஸ்தானாதிபத்தியம் அப்படின்னு வரும்போது தன்னுடைய காலகட்டத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அந்த கிரகமே ஒரு வழியை வச்சிருக்கும். நமக்கு அது தெரியாம தான் என்ன செய்யறோம், சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நவக்கிரகத்துல பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் தலைமை நாயகர், தலகர்த்தர். அவரை வச்சுதான், அவர் தான் ராஜாங்கம், அவர் தான் எல்லாமே. ஆனா அவர் காலகட்டத்துல வாங்கின கடன், அவர் இப்ப சூரிய தசை ஒருத்தர் நடக்கு அப்படின்னா அவன் கடன் வாங்கினான்னு வைங்களேன், அவன் கஷ்டப்பட தேவையே இல்லை, நீட்டா செட்டில் பண்ணி வெளியே வந்துருவான். அவன்கிட்ட போய் சூரிய திசையில ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு வைங்களேன், ஒருத்தனுக்கு சூரிய திசை நடக்கு, கடன் வாங்கியிருக்கான். இந்த கடன் கொடுத்தவன் இருக்கான்ல, அவன் அவனுக்கு முன்னாடி போய் அந்த பணத்தை கேட்கறது கூட அதாவது அந்த அந்த மரியாதை எல்லாம் நிற்க முடியாது. ஏன்னா சூரியன் எப்பயுமே கம்பீரத்துக்குரியவர். அவன் நினைச்சுவாரு, வட்டியா அங்கிருந்து வாங்கிட்டு போகணும். இப்ப சில நேரத்துல எல்லாம் வந்து கடன் கொடுத்து போட்டு, கடன் வாங்கினவர் போட்டு ஆளை விட்டெல்லாம் அடிக்க விடுறது செய்யறதெல்லாம் நடக்கல. அப்படியே அந்த கடன் சூரிய திசையில கடன் வாங்கினா கம்பீரமா தான் நிற்பான். அப்படி தூக்கி போட்டு, ஏன்னா இந்த கவர்னி, அதாவது மயிர் நீக்கி வாழ கவரி மாஞ்சா அது மாதிரி அவங்க அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. கௌரவமான கடன்காரன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இப்ப சந்திர திசையில ஒருத்தன் வீடு வாங்குறான், அதாவது சந்திர திசையில ஒருத்தன் கடன்காரன் ஆகுறான் அப்படின்னா அவன் ஏதாவது சொத்து புத்து வாங்குறதுக்காகத்தான் அந்த கடனை வாங்கியிருப்பான். வாங்கின கடனை வேகமா அடைக்கிறதுக்கு உண்டான சூழலை சந்திர திசையே காட்டிடும். என்ன, அது ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்திலேயே காட்டிடும். சந்திர திசையில கடன் வாங்குறவனு வீணா கடன் வாங்க மாட்டான், ஏன்னா ஒரு பிரயோசனமாக்கிடும். இதுல இந்த செவ்வாய் தசைன்னு ஒண்ணு வரும். இந்த செவ்வாய் தசையில கடன் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், இது என்ன செய்யும்னா பெரிய கைகலப்பு, மனஸ்தாபம், சில நேரத்துல அடிதடி. கடன் கொடுத்தவன் என்ன செய்வான், ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நிற்பான். இவன் என்ன செய்வான், உக்கிரமா நிற்பான். அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன சமாதானத்துக்குள்ளேயா போகும்? அதுல செவ்வாய் தசையில கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாம இருக்கிறவங்களுடைய பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதை விட என்னன்னா, அந்த செவ்வாய் தசையில கடன் வாங்குறது, இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குறான்னா ஒரு 5 லட்ச ரூபாய் அடைச்சிருவான், பாதி அடைப்பான், மீதி பாதி அடைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சொத்து பத்தை வித்து தான் அடைக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் வரும். அப்படியெல்லாம் சூழல் இருக்கு இந்த செவ்வாய் தசையில. ஆனா கூசாம கடன் வாங்குறான் பாருங்க, அது எந்த திசை தெரியுமா? புதன் தசை நடக்கிறவங்க பூராமே
கூசாம கடன் வாங்குவாங்க. அதுக்கும் அந்த புதன் தசை நடக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்னே அந்த கடன் கொடுக்குறவன் அவனை பார்த்து தேடி போய் கொடுப்பான். ஏன்னா மெழுக உருக்குறது மாதிரி பேசுவான். யாரு? அந்த புதன் தசை நடக்கிறவன். அண்ணாச்சி சாயங்காலம் அந்த மரத்துல எப்படி காய்ச்சணும் அண்ணாச்சி, அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் அண்ணாச்சி. அப்படி சொன்னேன். அவன் சொல்றது அப்படியே சொல்றது நம்பி அப்படியே தூக்கி கொடுத்துருவான். இந்த புதன் தசையில கடன்காரனா இருந்து கடன்ல இருந்து தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது. இயற்கை அப்படித்தான் அவனை வச்சிருக்கு. என்ன அப்ப புதன் தசையில கடை வாங்கலாமா? கடை வாங்குவேன். ஆனா அடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுல ஒரு பீரியட் இருக்கு, செவ்வாய் புத்தின்னு ஒண்ணு வரும். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எதையாவது சொத்தை வித்து தான் அவன் கடன் அடைக்கணும். ஆனா ஒரு பங்கு தான் அடைக்க முடியும். இதுலயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து சொல்யூஷன் சொல்லணும். ஆனா குரு தசையில பணம் கடன் வாங்குறான்னா அவன் நீட்டா எங்க வாங்குவான்? பேங்க்ல போய் தான் வாங்குவான். பிரைவேட்ல வாங்கவே மாட்டான். பேங்க்ல வாங்குவான், டீலிங் கரெக்டா இருக்கும், டீலிங் முடிச்சிருவான். ஏன்னா இது இயற்கையா நடக்கக்கூடியது. சுக்கிர தசையிலாம் பெருசா அவன் கடன் வாங்குறான் அப்படில்ல, கடன் வாங்குவான், அதை யாருக்குமே தெரியாது, கடன் அடைச்சிருவான். அந்த சுக்கிர தசையெல்லாம் கடன் வாங்குறவனையும் கஷ்டப்படுத்தாது, கடன் கொடுக்குறவனையும் கஷ்டப்படுத்தாது. ரெண்டு பேரும் அழகா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு தான் வரவு செலவு பண்றது கூட நல்லாவே நடக்கும். அவங்களுக்குள்ள அந்த பந்தம் இருக்கு இல்லையா, கொடுத்தவனுக்கும் வாங்குறவனுக்கு இருக்க அந்யோன்யமா இருப்பாங்க. ஏன்னா இந்த சனி தசையில கடன் வாங்குறவன் தொழில் வர்த்தக ரீதியா வாங்குவான். ஆனா அந்த வாங்கின கடனுக்கு அதிகமான ஒரு வட்டியவும் தொழில் ரீதியில வரக்கூடிய அத்தனை பணத்தையும் வட்டிக்காகவே செலவழிச்சிருவான். ஏன்னா இது ஒரு அந்த சனி தசையில கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா வாங்கணும். ஆனா தொழில் முதலீடு தான் வாங்குறோம்னு தைரியமா வாங்கிடுறோம். பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து தொழிலுக்காகவே வாங்கி போடுவான். அப்ப அதை அடைக்கிறதுக்கு இங்க இங்க 2 மடங்கு உள்ள போடுறோம், 1 மடங்கு தான் வருது. அதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? அப்படி ஒரு இது. ராகு கேது தசையில எல்லாம் வந்து கடன் வாங்குறவன் பூராமே பாருங்க, ராகு தசையில கடன் வாங்குறவன் சில நேரத்துல கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலையெல்லாம் வந்துடுது. ஏன்னா லிட்டிகேஷன் போட்டு தான் அதை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. கேது தசையில கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். ஏன்னா அப்படியே ஒரு புன்சிரிப்போட பதில் சொல்லுவான். இந்த கேது தசை கேது தசை பெருசா கடன்காரன் ஆக்காது, இருந்தாலும் வாங்கினா இப்படித்தான். இப்ப இந்த நவக்கிரகங்கள் வந்து அந்த தன்னுடைய குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட கடன் வாங்குறவனையும் கடன் கொடுக்குறவனுடைய உறவை வந்து அது பாதுகாக்குது. அப்ப கடனை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. கடன் வாங்குறோம்னா அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு சூழலுக்கு தானே வாங்குறோம். அப்ப இந்த கடன் வாங்குறோம் அப்படின்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி, அல்லது அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அல்ல அதுல இருந்து தன்னை காத்து கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் பலவிதமா இருந்தா கூட பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இயற்கையா நம்ம பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, பிரபஞ்சத்துல நம்ம காலபுருஷ தத்துவத்துல 12 ராசியில சிம்மம் அப்படின்னு ஒரு வீடு இருக்கு. இதுதான் காலபுருஷனுடைய 5ஆம் வீடு. இந்த இடத்துலதான் நம்மளுடைய ஜென்மம் இருக்கு இல்லையா. நம்ம தாத்தனுக்கு தாத்தன் தெரியுமா, அந்த ஆதி இருக்கு இல்லையா. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய வம்சத்தினுடைய சகல விதமான கௌரவமான சூழல் அந்த இடத்துல தான் இருக்கு சிம்மம். இப்ப இந்த இடம் தான் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுடைய ஆரோக்கியத்தையும் மற்ற பாதுகாப்பையும் இதுதான் செய்யுது. இந்த இடத்துல நிறைய இருக்கு. நம்மளுடைய ஆசை அங்கதான் இருக்கு. 64 கலைகள் அங்கதான் இருக்கு. சூதாட்டத்திலிருந்து சீட்டாட்டத்திலிருந்து சகல விதமான என்டர்டைன்மெண்ட் அங்கதான் இருக்கு. இசை அங்கதான் இருக்கு. காதல் அங்கதான் இருக்கு. தெய்வீக வழிபாட்டினுடைய அடிப்படையான மந்திர உபதேசம் அங்கதான் இருக்கு. அப்ப நம்மளுடைய சகல விதமான கௌரவமும் அந்த இடத்துல இருக்கு. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப நமக்கு தேவை, இதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்யூஷனும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா அதுதான் காலபுருஷனுடைய புத்திரஸ்தானம். ஆனா சூரியன் வந்து தகப்பன் காரகன். இப்ப ரெண்டையும் இந்த இடத்துல வச்சிருக்கான். இப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படி கௌரவமா இருக்கணும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கடுமையான சூழலை இந்த இடத்த வச்சு நம்ம எப்படி பாதுகாப்பா வெளியே வர்றது அப்படின்னு இருக்கு. இப்போ ஒருத்தன் நோயாளி இருக்கான்னு வைங்க, 6ஆம் இடம் நோய்,
இப்ப நோயிலிருந்து விடுபடணும். இப்ப இந்த சிம்மம் அப்படின்ற வீடு மலையும் மலை சார்ந்த இடமும். இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைகள் எங்க இருந்து? இந்த இது சாலையோரமா கிடைக்குது. மலை மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய மூலிகைக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தி. நோய் தீர்க்கக்கூடிய மருந்துகள் அத்தனையுமே மலையில தான் இருக்கு. அப்ப அது 5ஆம் இடம், நோயை தீர்க்கக்கூடியது. அதே மாதிரி தான் கடன் நிலை இருந்தால் அந்த கடன் நிலையிலிருந்து விடுவிக்கக்கூடியது 5ஆம் இடம். 6ஆம் இடம் கடன், 5ஆம் இடம் அதிலிருந்து விடுபடுவது இல்லையா? வழக்கு 6ஆம் இடம், அதிலிருந்து விடுபட வேண்டும்னா 5ஆம் இடம் இண்டிகேட் பண்ணும். இது இது இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்ப இந்த இடத்துல மக்கள் நாம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதாவது இயல்பா யதார்த்தமா நான் குடும்பத்துக்காகவும் தொழிலுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கடன் வாங்கி அதனால நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த கமாண்ட்லாம் வந்து என்கிட்ட வந்து வெட்டியா போட்டுறக்கூடாது. சரியா? அப்படி கமாண்ட் என்னைய பத்தி போடுறாருன்னா உன் நம்பரை கீழே போடும், நான் உனக்கே ஃபோன் பண்ணுவேன். என்ன என்கிட்ட வந்து இந்த இதெல்லாம் வச்சுக்க கூடாது. வாழ்க்கைக்கு சொல்றேன் அப்படின்னா எடுத்துக்கணும். இந்த இந்த எகத்தாளத்தோட கமாண்ட் அடிக்கிறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. ஏன்னா இது முறையா வாழக்கூடிய மனிதர்களுக்கு, நல்ல வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, உண்மையான உழைப்பாளிகளுக்கு, நேர்மையானவர்களுக்கு. ஏன்னா நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு உண்மையானவன் நேர்மையானவனும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கொள்கை. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. அப்ப நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லையும் கார்த்திகை விரதம் இருப்பாங்க. மாசம் மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம கார்த்திகைன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கார்த்திகை விரதம் இருப்பாங்க. அப்ப அந்த கார்த்திகையினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும்போது கார்த்திகை அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து கார்த்திகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த கார்த்திகைக்கு மகத்துவம் உண்டு. அது எங்க இருக்கு? இப்ப ரிஷபத்துல கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதர். மேஷத்துல கார்த்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதர். நம்ம கார்த்திகைன்னு எடுத்துக்கணும் ஐயா. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல முருகனுடைய கோயில் இருக்கும், அல்லது முருகனுடைய பிரகாரம் இருக்கும். சிவன் கோயிலா இருந்தா முருகனுடைய பிரகாரம் இருக்கும். முருகனுக்கு தனித்த கோயிலும் இருக்கலாம். அப்ப அந்த நாள்ல கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அங்க போய் முருகனுக்கே அபிஷேகம் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், அல்லது முருகன் கையில இருக்கக்கூடிய வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆனா முருகனுக்கு அபிஷேகம் பண்றாங்கன்னா அது குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல தான் அதை பண்ணுவாங்க. அப்ப நம்ம வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். மற்ற நேரம் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்றது நல்லது. நம்ம பால் கொண்டு போறது நல்லது, பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றது நல்லது. மாம்பழத்தை வச்சு, மாம்பழ சீசன்ல வந்து மாம்பழம் எது முருகனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அப்ப 14 விதமான அபிஷேகங்கள் இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு. அப்ப கடனை அடைக்கிறதுக்கு உண்டான நிலையில நம்ம என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, தேன் வாங்கி கொடுக்கறது நல்லது. இப்ப முருகனுக்கு அந்த ஊர்ல வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா முருகனுக்கு தேன் வாங்கி கொடுங்க. தேன் வாங்கி கொடுத்து வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்ப தேன் வந்து தேன் கொண்டு அபிஷேகம் பண்ண 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 என்ன ஆகும்? உங்களுடைய கடன் நிலையில ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்ப கடனை அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். நீங்க உடனே கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ சாமி சொல்றாரு நம்ம இதை செஞ்சோம்னா வந்து மேல இருந்து யாராவது கூரையில இருந்து பொத்து வந்துடும்னா நினைச்சிடக்கூடாது. உனக்கு வர வேண்டிய சூழல் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை அடைக்கக்கூடிய நிலைய நியாயமான வழியில இருந்து தான் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து கடனை அடைக்கிறதுக்காக கடனை வாங்கி கடனை அடைக்கிறான், மேலும் மேலும் கூடுது. இதுல இருந்து விடுபடணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். என்ன நண்பர்களே, அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகங்கள், அபிஷேக ஜாமான் எல்லாமே வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க, முருகனுக்கு தேன் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி மற்ற எல்லாமே, அதாவது திருமஞ்சன பொடி வாங்கி கொடுக்கலாம், பால், பன்னீர், இளநீ ரொம்ப விசேஷம். என்ன இப்படி நீங்க வாங்கி கொடுத்து வழிபட்டு மாசம் மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சி. இப்ப கடன் வந்து ஒரு மடங்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 3 மடங்கு உங்களுக்கு வருமானம் வந்தா இது வந்து சாதாரணம் தானே. அப்ப நமக்கு வருமானத்தை பெருக்குன்னா கடனை ஈஸியா அடைச்சிடலாமா? எந்த ரூபத்திலாவது இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான். இந்த கடனை இப்படி அடைச்சுப்பா, அதை இந்த வழிபாடு பண்ணுங்க, கடன் அடையிறதுக்கு உண்டான மார்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, வாழ்த்துக்கள்.